சார் நமக்கு வந்து மலை வாழை, அப்புறமா அவக்கோடா இருக்குது, அப்புறம் காஃபி நாத்து இருக்குது சார், பேஷன் ஃப்ரூட் இருக்குது. இதெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணுற பயிர் சார். அதுக்கு தான் வந்து நம்ம உரம், ஆட்டு உரம் இதுக்கு முன்னாலேயும் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த தடவை பிடிச்சி வச்சதில் வந்து ரொம்ப மூடை வந்து சூடாக இருக்குது. அதான் மூடையோடு ஸ்டோர் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா பூமியில் கொட்டி வச்சு ஸ்டோர் பண்ணலாமா? அப்படி பூமியில் கொட்டி வச்சு ஈயம் தெளித்து வச்சோம்னா பூமிக்கு மழை இப்போ நான் டெய்லி பெய்யுது. அதனால் மழை பெய்ய பெய்ய அதனுடைய சாறுகள் வந்து அப்படி கீழே இறங்கி பூமியோட கீழே கொஞ்சம் போனால் நமக்கு அதனுடைய பலன் வந்து கிடைக்கிறது குறைய கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டு தான் கேட்டேன் சார். இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். வணக்கங்க. ஆட்டோட சாணத்தை வந்து இதில் வைக்கக்கூடாதுங்க, மழையில் வைக்கக்கூடாது. அது உண்மையிலே ஈரமாகி அதோட சத்துக்கள் வெளியே போச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்த பாருங்க, சரிங்களா? 200 லிட்டர் தண்ணியில் 20 கிலோ அல்லது 30 கிலோ அளவுக்குள்ள சாணத்தை கொட்டுங்க. ஊற வைங்க, ஒரு 8 நாள் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா ப்ளூ கலரில் வந்துடும் அந்த திரவம். நல்லா கலக்கி விட்டு மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றுங்க. எந்த மரமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய சூடெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்படி நம்ம இதை கொடுக்குறப்பயே 15 லிட்டர் கோமியம் கலக்கலாம். 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ கடலை மாவு, அந்த மாதிரி கலந்து வச்சுருந்துட்டு அப்பவும் ஊற்றலாம். இப்போ பேஷன் ஃப்ரூட் அந்த மாதிரி நல்ல பெருசாகவும் சுவையாகவும் வர வேண்டிய பயிர்களுக்கு இது மாதிரி ஊற்றுறது ரொம்ப நல்லது. அடிக்கடி கொடுக்கறது நல்லது. மாதம் 1 முறை, மாதம் 2 முறை. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மண் இயல்பாகவே சூப்பராக மாறிடும். இதுலேயே இருந்து நம்ம வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலை துறையில் கொடுக்கக்கூடிய பாஸ்வோ பாக்டீரியா 1 லிட்டர் கலந்துக்கலாம், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கலந்துக்கலாம், ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர் கலந்துக்கலாம். அப்போ வேலையும் ஈஸியாகும், நம்ம கொடுக்குற முறையும் ஆயிடும். மலைப்பகுதிகளில் நம்ம இருக்கும்போது இந்த ஆட்டு புழுக்கையை நல்ல அழகாக நம்ம உற்பத்தி பண்ணி அதை தொடர்ந்து கொடுக்குறப்ப அதோடைய செயல்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒருவேளை நம்மளுடைய நிலம் ரொம்ப கடினத்தன்மையாக தண்ணி உள்ளே இறங்காம வலிஞ்சு போற மாதிரி அமைப்புல கட்டாந்தரையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்புக்கெல்லாம் 10 நாளைக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாங்க. நமக்கு தேவை 200 லிட்டர் ட்ரம், 2 அல்லது 3 ட்ரம் இருந்ததுன்னா நிலத்துல அங்கங்க கொண்டு போய் வச்சுட்டு இதை ரொம்ப அருமையா பண்ணலாம். ஹியூமிக் அமிலம் இருந்தாலுமே இது கூட கலந்துக்கலாம். 2 கிலோ அல்லது 2 லிட்டர் அந்த மாதிரி கலந்து அதையும் கொடுக்கலாம். அதே மாதிரி தெளிப்பு அப்படின்னு வரும்போது நீங்க சொல்லக்கூடிய பயிர்கள் எல்லாத்துக்குமே இதோட தண்ணீர், அந்த ஜீவாமிரத்தோட தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 100 லிட்டர் 200 லிட்டர் போட்டு வைக்கிறீங்கன்னா 100 லிட்டர் அதை எடுத்து தனியா வச்சுக்கிட்டு அது கூட சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர், இல்லைன்னா உங்களுக்கு எருக்கு நிறைய கிடைக்கும் மலைப்பகுதியில், எருக்கு கரைசல் போடுங்க. அதை ஒரு 30 லிட்டர் கலங்க. இது கூட வந்து ஒன்று சோலு பார் அல்லது இது 2ல் 1 கலந்துட்டு இது கூட சூடோமோனாஸ் இருந்தால் 1 லிட்டர் கலந்துக்கலாம். இதை நீங்கள் பயிர்கள் மேலே தெளிக்கிறது நல்லது. அதாவது குலைகள் மேலேயோ அல்லது காய்கள் மேலேயோ அல்லது செடிகள் மேலேயோ தெளிக்கிறப்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மலைப்பகுதியை பொறுத்தளவில் எந்த ஒரு விவசாயம் இருந்தாலும் அதுக்கு கிடைக்காத சத்துங்கிறது சாம்பல் சத்தும் மணிச்சத்தும். அது 2ஐயும் நம்ம சிறப்பாக கொடுக்கணுங்க. முக்கியமாக போரான் சத்து நம்ம சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மலைத்தோட்ட பயிர்களுக்கு. அது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் செய்யணும், அது அந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி வேம் அப்படிங்கிற பொருள் 2 கிலோ கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சத்துக்கள் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகம். முக்கியமாக சுண்ணாம்பு சத்து அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த சுண்ணாம்பு சத்தும் நான் முதல் சொன்ன பொட்டாஷ் பாக்டீரியாவுடைய சாம்பல் சத்தும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு நோய் தாக்கம் வராது. நோய் தாக்கம் நிறையா குறைஞ்சிரும். அந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி ஹியூமிக் கொடுக்குறப்ப மண்ணோட கட்டமைப்பு மாறும். நம்ம கோமியத்தை நிறையா கொடுக்க நிலத்துல கொடுக்க எல்லா விதமான சத்துக்களோட மண்ணில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகம் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்கு. செஞ்சு பாருங்க. நம்பிக்கையா செய்யணும், தொடர்ந்து செய்யணும். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மாதிரி தெரியும், ஆனால் குறைந்த செலவில் நீங்கள் அதிகமான லாபம் எடுக்க முடியும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதிகமான பூக்கள் வர்றதும் காய்கள் வர்றதும், காயை நீங்கள் விற்பனை பண்ணீங்கன்னா அந்த வியாபாரி வந்து உங்கள் பொருளுக்குன்னு உள்ள விலையை தனியாக சொல்கிறதும், அதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இயற்கை விவசாய பொருள்களோட முக்கியத்துவம். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பெரிய மாற்றம் இருக்கும். நன்றிங்க.